பாபா சாஹேப் அம்பேத்கர் டெத் ஆனிவர்சரி த்ரூட் இந்தியா எல்லா இடத்துலையும் மரியாதை செலுத்தணுன்றாங்க. அவங்களுடைய மரியாதை கவுன்சில் மீட்டிங், எத்தனை கவுன்சில் வந்து மாலை போடணும், எவ்வளோ லீடர்ஸ்க்கு வந்து மாலை போடணும், கவுன்சில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அன்னைக்கு மீட்டிங் வச்சுக்கிறாங்கன்னா அறிவின் மாமன் நான் அவங்களும் அறிவின் அம்பேத்கர் கிட்ட கற்றுக்கணும் இல்லையா? அதுவே பெரிய தவறு சார். அப்புறமா இந்த நான் பர்மனெண்ட் பிஎம்எல் ஒர்க்கர்ஸ் 26 நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக தர்ணா உக்காந்தாங்க. எல்லா லீடர்களும் இன்க்ளூடிங் யூனியன் மினிஸ்டரும் வந்து போனாங்க. உங்களுக்கு அழைப்பு வந்ததானே இல்லைங்களா? வந்துச்சு, வந்தாங்க, கேட்டாங்க. என்னங்க என்ன சொன்னீங்க? எனக்கு வந்துச்சு, என்ன பண்ணாங்க, என் பார்ட்டி சார்பில் கூட போய் பேசிட்டு வந்தாங்க. 5,000 ரூபாய் டொனேஷன் கூட. இல்லை, எல்லாருமே மழை போல் உங்களை தான் நம்பிட்டு இருந்தாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். நான் சைன் அப் பண்ணேன். நான் எங்கே பண்ணேன்? சைன் அப் பண்ணி கொடுத்தா மலையாக மழையோ சைன் அப் வித்தியாசம் இருக்குது சார். மலை மாதிரி பூஞ்சிக்குதுன்றாங்கல்ல, அதில் பாறை மாதிரி பூஞ்சிக்குது நான் சொல்கிறாங்க. வேற என்ன கேள்வி? அதுக்கு பதிலே இல்லைங்களா? சரியா? எதுக்கு? ஒர்க்கர்ஸ் தான் என்ன சொன்னீங்கன்னுட்டு நான் வரலங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரி, என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கு? அவங்களுக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஒன்றும் பண்ணல, நான் ஆஃப்டர் ஒரு கவுன்சிலர், நான் என்ன பண்ணுவேன்? என் பவர் இருக்கும்போதும் அவங்களுக்கு சலுகை செய்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த லீடரும் செய்ததே இல்லை. ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க பிஎம்எல்ல ஸ்குவாட் வரான் கவனமாக இறங்கி ஓடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க கூட அந்த இடத்துல தானே வேலை செய்கிறான். அவனுக்கும் பஸ் பாஸ் வாங்கி கொடுக்கணும் தான் நான். கரெக்டுங்களா? 4 நாளைக்கு தீபாவளின்னு சொன்னால் இன்றைக்கி எஸ்சி ஃபங்க்ஷன் நடந்துருக்குது. சிஎம்டி உட்காந்துக்கிறாரு. எல்லாரே எனக்கு தெரியும் கேஜிஎஃப் தீபாவளி நான் எப்படி பசங்கள்லாம் கறி தோசை இட்லி சாப்பாடு தேங்காய் இப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதே மீட்டிங்கில் பேசி மறுநாளே போனஸ் வாங்கி கொடுத்துருவோம். பிஎம்எல்ல இறந்து போயிட்டா பிஎம்எல் தொழிலாளி பிள்ளைங்களுக்கு தான் வேலை. வேட் நான் பிஎம்எல் பண்ணி கொடுத்ததுனால வெறும் பிஜிஎம்எல் எம்ப்ளாயி பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு 160 பேருக்கு மினிஸ்டர் வேலு வந்திருக்கும் போதும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். அதில் என் கையிலையும் ஒரு 10 பேர் கொடுன்னு சொன்னாங்க. உண்மை தானே? எங்கே அந்த விசுவாசம்? எவங்கிட்டனா ஒரு 10 ரூபா கொடு உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையே. இன்னும் எவ்வளோ அரசியலில் சுத்தமாக இருக்கணும்? அரசியலில் எவ்வளோ அசுத்தமாகறோமோ அவ்வளோ நானே என் குடும்பம் சுத்தமாக இருக்கும். பட் என் குடும்பம் சுத்தமாக இருக்குதா இல்லையான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க டிமாண்டு சால்வ் ஆகிறதுக்கு அறிகுறி இருக்கா சார்? எது சார்? இவங்க ஒர்க்கர்ஸுக்கு சால்வ் ஆகலாம். இப்போ கம்யூனிஸ்ட் லீடர்ஸுக்கெல்லாம் கூட அசூரன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம் சார் கூட வந்து அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஒரு தொழிலாளியும் 3000 2000 முடிஞ்சவனுக்கு சேர்த்து 39 லட்சம் கொடுக்குறாங்க. அதில் 5 லட்சம் ரூபாய் லாயர் ஃபீஸு. மிச்ச ரூபாய் எங்கே போச்சு? அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்கே போச்சு? இதெல்லாம் நாங்கள் போயிருந்தால் கேட்டுருக்கோம். கேட்டிருந்தோன்னாக்கா அவங்க தர்ணாவே கொலாப்ஸ் ஆகிடும். அவங்களுடைய தர்ணா கொலாப்ஸ் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் போக முடியும். யோசனை பண்ணி பாருங்கள். ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, மாபெரும் வெற்றி. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு நீதி கட்சிதே கிடையாது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. என்னடா அப்படியாப்பட்ட நீதி அப்படியாப்பட்டதுன்னு பார்த்தாக்கா திஸ் கேஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள் இந்த கோர்ட்டுன்றோம். நீ தகுதி இல்லாதவன் சினிமாவில் கூட காட்டுவேன், நீ அதுக்கு லாக்கில்ல, நீ எதுக்குடா லாக்கில்லன்னு தலையில் வச்சுக்கோங்க தெரியுமா? அந்த மாதிரி திஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள், இட் இஸ் டிஸ்மிஸ்டு தான். அதை கொண்டாந்து தொழிலாளிகளை ஏமாத்தலாம். தொழிலாளிகளும் அதை நம்பி இன்னும் நம்ம இருப்பாங்க, இன்னும் நம்புவாங்க. ஆஸ் ஏ நேஷனல் பிரசிடென்ட்டு, 2வது லாயர், நீங்கள் நாட் மெயின்டெனபிள் பண்ணால் அப்போ எந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுங்க. அதில் கொடுத்துருக்காங்கல்ல. எந்த கோர்ட்? கோ டு திஸ் கோர்ட். லோக்கலில் எங்கே? இட் இஸ் நாட் மெயின்டெனபிள் இன் ஹை கோர்ட்.
But you have to provide yourself which court you have to go. லேபர் கோர்ட்டா ஏன்னா இதுக்கும் வரதில்லை Sir. செக்ஷன். நான் உனக்கு டியூஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாதியார் சொல்கிறான். என்னன்னா அவன் குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டு, அவனுடைய ஸ்டடீஸ் அவன் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு உன்னால் தாங்க முடியாது. அப்போ நீ எங்கே போகணும்? லோவர் வாதியார்கிட்ட தான் போகணும் இல்லையா? அது அவங்க லாயருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பாவம் பிள்ளைங்க 27 நாள் 28 நாள் உட்காந்தாங்க. அவுட்புட் இஸ் நத்திங். இப்போ 9, 12 கூப்பிட்டுக்கிறாங்க. எதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க? தரகர வேலை பண்ணுறது. மீடியேட்டர் தரகர வேலை பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டு எங்களுடைய இது இவ்வளோ தான். நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் கிட்ட தான். கான்ட்ராக்ட் எவ்வளோ கொடுக்குறானோ கொடுக்கட்டும். அது கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும். மேனேஜ்மெண்ட் 200 ரூபாய் கொடுறா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இவன் தூக்கி இவன் பாட்டிலேருந்து 200 ரூபாய் கொடுத்துட்டா அவன் நக்கின்னு போயிடுவானா? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. த மேனேஜ்மெண்ட் ஷுட் அக்ரி வித் த கான்ட்ராக்டர். ஓகே, வி ஆர் பேயிங் திஸ் மச், யூ கிவ் திஸ் மச்னு சொல்லுவோம். யார் இந்த நெகோசியேஷன் உட்காந்து பேச வேண்டியது? லீடர்ஸ். இதுதான் விஷயமே. அப்பாயின்மெண்ட் எல்லாம் மேனேஜ்மெண்ட். என்ன சொன்னா மேனேஜ்மெண்ட்டு? அப்பாயின்மெண்ட் எல்லாம் பேசுறது. உட்காரலாம், நெகோசியேஷன் பண்ணலாம். எங்களுக்கு சப்மிஷன் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். வெயிட் அண்ட் சி. சார் இப்போ 4 இயர்ஸ் ஆகி shameful administration. We are all taxpayer in the non-mining area, including you, me, everybody. First class road to 7th class, straight and cross. ஏதாவது உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கா சொல்லுங்க சார். சொல்லுங்க. நீ அந்த ஊருக்காரர் தான் சார். நீ மீடியா கரெக்டாக சொல்றது மாட்டாங்க. யாரும் நீங்களும் மீடியா தான். நான் யாரும் குறை சொல்றதுக்காக இல்லை. பட் அவர் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது இட் இஸ் மை டியூட்டி. செய்திருக்காங்களா? இல்லை. ராஜ் கால்வாயெல்லாம் கிளீன் பண்ணோம். ராஜ் கால்வாய் மேலே வீடு கட்டுறதுக்கு ஆசை நகர்ல கமிஷனர் என்ஜினியர் தர்ணா உட்கார்றாங்க சார். தேர் கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி சிட்டிங் தர்ணா. அது நீங்க நானும் செய்ய வேண்டிய வேலை. தீஸ் கைண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ಮುನ್ಸಿಪಲ್ ಕಮಿಷನರ್ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿದ್ದಾರೋ, ಡಿ ಸಿ ಹತ್ರ ಹೋಗಿದಾರ, ಎಲ್ಲಿಯಾದ್ರೂ ತಾವು ನೋಡಿದ್ರಾ? ಡಿಸ್ಪ್ಲೇ ಮಾಡಿದಾರ ಬೋರ್ಡ್ನಲ್ಲಿ? ಇವತ್ತು ನಾಳೆ ಈ ಮೀಟಿಂಗ್ ಇದೆ, ನಾಳೆ ಇಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಇಷ್ಟು ಮೀಟಿಂಗ್ ಇದೆ. ಪಬ್ಲಿಕ್ ಬರೋದು ಹೋಗೋದು, ಪಬ್ಲಿಕ್ ಬರೋದು ಹೋಗೋದು, ಆ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆ. ನಾನು ಕಮಿಷನರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ, ಇಲ್ಲ ಚೀಫ್ ಇಂಜಿನಿಯರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ, ಇಲ್ಲ MLA ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ? ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಪಬ್ಲಿಕ್ ಈಸ್ ದ ಸುಪೀರಿಯರ್. ಯಾವುದು ಚೆನ್ನಾಗಿದೆ? ಕುಡಿಯೋ ನೀರಿದ ಹೇಳಿ, ಚೆನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಕುಡಿಯೋ ನೀರು. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗ್ತಾರೆ, ನೋಟಿಸ್ ಇಶ್ಯೂ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀವಿ, ಹೊಸ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಬಿಡ್ತೀರಿ. ಯಾರು ಬೇಡ ಹೇಳಿಲ್ವೇ? ಶೆಲ್ಟರ್ ಏನು ಅವ್ರಿಗೂ? ಈ ಥರನೇ ಒಂದು ಟೆಂಪರರಿ ಶೆಲ್ಟರ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ 160. ಆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ನಾಳೆ ಅಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಕೌನ್ಸಿಲರ್ ನನಗೆ ಹತ್ತು ಕೊಡಿ, ನನ್ನ ತಾಯಿಗೆ ತಂದೆಗೆ ಇವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೂ ಅಂದರೆ ಇವರು ಬೀದಿನಲ್ಲಿ ತಾನೇ ಹೋಗಬೇಕು. ಚೆಕ್ ಮಾಡಿದಾರಾ, ಕ್ರಾಸ್ ಮಾಡಿದಾರಾ, ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಈಸ್ಕೊಂಡಿದ್ದಾರಾ? ಮತ್ತು ಯಾತಕ್ಕೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀರಿ? ಸರಿ, ಅವ್ರು ಅಲ್ಲೇ ಆ ಶೆಡ್ನಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಅವ್ರು ಕೊಡಿ ಮನೆ. ಇಸ್ ಇಟ್ ನಾಟ್ ಅನ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್? ಮತ್ತೆ ಪ್ಲೇ சார் அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க டெவலப்மெண்ட்க்கு. முனிசிபாலிட்டியில எல்லா வார்டும் பார்க்குங்க ஆகியது, எந்த பார்க்கும் டெவலப் கிடையாது. திரும்பி பார்க்குங்களுக்கு 10 கோடி ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஆமா சார், அப்பதானே 40% கமிஷன் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு பார்க்கு நல்லா ஜனங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இதனால தான் லோகாயுக்தா எஸ்பியை கொண்டாந்து என்கொயரி பண்ண சொல்லி நான் 2 முறை போய் லோகாயுக்தா ஹெட் ஆஃபீஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். வி cannot force the லோகாயுக்தா to pass an order immediately. They will take their time. When time comes, எத்தனையோ கோட்டீஸ்வரெல்லாம் ஜெயிலில் இருக்கிறான்ல,
நீங்கெல்லாம் என்ன கணக்கு? அந்த மாதிரி நேரம் வரும்போது உங்களுக்கு நியூஸ் நல்லா கிடைக்கும். இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்களா? இல்லை சார், வெளியே போனால் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் விட்டுட்டு என்ன மைண்டுக்கு வருதா அதுதான். அதில் ஒன்று கொடுத்துக்கிறாங்க பார்த்தியா? எம்எல்ஏ பேசும்போது யாரும் பேச எம்எல்ஏ வராங்க, எம்எல்ஏ பேசுகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அதர்ஸ் இல்லை, நீங்கள் பேசலாம். டிக்டேஷிப் லாட், ஃபியூடல் லாடிசம், இட் இஸ் கால் ஃபியூடலிசம். காரணம் மக்கள் சரியில்லை. மக்கள் ஒழுங்காக ஓட்டு போட்டதா பாரண்டலிக்கு மேலே ஆர்பிஐக்கு ஓட்டு போட மாட்டாங்க. காரணம் கேஜிஎஃப் காரன் தமிழன், கேஜிஎஃப் காரன் அவனு ஆக்குபடுறதே அவர் ரவுடிசம். வேத்தமங்கல ஒரு கொலை, பங்காரப்பேட்டில் ஒரு கொலை, கேஜிஎஃப்ல கொலை நடக்குதுதா? யார் ரவுடிசம்? ஊர் மேலே போகிற தாசி உத்தமியை பார்த்து ஐயோச்சி நான் அவங்க கூட போக மாட்டேன் பார்த்துக்கிட்டியா? ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அந்த பொம்பளை கூட நம்ம பேர் கேட்குது அப்படி சொல்கிறவங்களும் பார்த்துக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி தங்க வயல் மாதிரி ஒரு புனிதமான பூமி எதுவும் கிடையாது. ஆனால் புனிதத்தில் ஒரு 70% அசிங்கத்தை சேர்த்து விட்டாங்க பார்த்துக்கிட்டியா? ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அந்த பொம்பளை கூட நம்ம பேர் கேட்குது அப்படி சொல்கிறவங்களும் பார்த்துக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி தங்க வயல் மாதிரி ஒரு புனிதமான பூமி எதுவும் கிடையாது. ஆனால் புனிதத்தில் ஒரு 70% அசிங்கத்தை சேர்த்து விட்டாங்க. காவேரி நதி நல்ல நதி தான், குடிக்கிறது இல்லை. அதில் கொஞ்சம் நதி அந்த கால்வா தண்ணி அது சேர்த்து. அதனால் காவேரி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? தங்க வயல் வாலிபெல்லாம் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் 32,000 ஓட்டு போட்டான். வச்ச காசுக்கு போட்டான், அன்புக்காக போட்டான். அவன் வீட்டில் இருக்கிற தாய்மாருங்க, அவங்க மனைவி மாருங்க, அவங்க யாருக்கோ போட்டாங்க. இவனே சொல்கிறான் அது பெரிய தப்பு இல்லை, உன் கண்ட்ரோலுக்கே இல்லையா இல்லையா? அவங்க இவங்கெல்லாம் சிந்தனை செய்து இந்த தங்க வயல் முன்னேறணும்னு சொன்னால் எல்லா வாலிபனும் எல்லா தாய்மார்களும் ஒன்றா சேர்ந்து அடிமேல் அடி விழுந்தால் கூட பரவாயில்ல, நீ ரூபா நோட்டை எதிரில் காட்டணும். இந்த ரூபா நோட்டு காப்பிட்டு ஓட்டு வாங்கினாங்க. எவ்வளோ இது? எல்லா ஊர்லேயும் தான் காசு கொடுக்குறாங்கன்னு வாங்க. ஆனால் பணத்துக்கு ஓட்டு போட்டு இந்த ஊரை காப்பாற்ற யாரும் இல்லையே, வரவே இல்லையே, நாங்கள் அத்தனை முறை போய் கூப்பிட்டு கூட அவர் வரலையே, வந்து என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? உங்களோட மன திருப்திக்கு என் தொழிலாளிங்க இத்தனை நாள் போராட்டம் பண்ணுறீங்க, நானும் உங்கள் ஜொத்தையில் இருக்குவேன், தூக்கு போட்டுக்குவேன், உங்களுக்காக உண்ணாவிரதம் செத்துருவேன். இதெல்லாம் எவ்வளோங்க ஆகும்? எதையுமே வெற்றி போய் கூட இன்னும் சாகலைன்னு நினைக்கிறேன் சார். ஃபியூச்சரில் உங்கள் பொலிட்டிக்கல் ஜர்னி எப்படி இருக்கும்? நடந்து போனால் தெரியும். நடையதான் எப்படி, எந்த நடை எப்படி கேட்டுக்கிறோம். எந்த நடியா பாதை எந்த பாதை சார்? இந்த நடையா பாதை பாதை எப்படி போகுது கேக்குறாரு. நடக்கும்போது சொல்கிறேன் இந்த நட போதுமா? என்னோட பாதை என்னைக்கு வீணாவாது சார். இந்த மண்ணில் யாரும் நம்பிக்கை இருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கர் மாலை போட வந்தாங்கல்ல, நான் பார்ட்டிக்காரன் மாதிரி யாரும் கூப்பிட்டு வந்தாங்களா? they are paid people, but they are my love and blood people. போதுங்களா? சொல்லுங்க சார்.